மிஸ் பண்ண எபிசோடுகளை மிஸ் பண்ணாம பாருங்கள். உங்கள் தந்திவன் யூடியூப் சேனல் மற்றும் தந்திவன் ஆப்பில் முற்றிலும் இலவசமாக. தேடி பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல. வேணும் இங்க இல்ல. அவர் எங்க போயிட்டாரு? யார் இந்த ரூம்குள்ள வந்து அலமாரி இருக்கிற ட்ரெஸ் எல்லாம் மாத்தி வச்சுட்டு போயிருக்காங்க? ஒரு நோயாளி படுக்கிறதுக்கு இவ்வளவு பெரிய ரூம் எதுக்கு? இனிமே இந்த ரூமை சுமேஷ் தான் யூஸ் பண்ணிக்க போறான். நீ காலையில போனவ இப்பதான் வரியா? வெளியில இருந்து ஒரு ஆள் வீட்டுக்கு வந்தா இவன் போற சத்தத்தை கேட்டு வீட்டுக்குள்ளேயே வரமாட்டேங்கிறாங்க. வேணுகோபால் எங்க? அவனுக்கு நல்லா காத்து வரட்டும் அப்படியே நாங்க நினைச்சு அவனை மாத்திட்டோம். அதான் எங்கன்னு கேட்டேன். பண்ணி வச்சிருக்கீங்க. நீங்க ஒரு மனுஷ பிறவி தானே? இவரை தொடாதீங்க. வாங்க. இவர் உங்களுடைய பையன் தானே? இங்க கொண்டு வந்து விடத்துக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? இங்க பாருங்க, இப்ப அங்க போகாதீங்க. இதை இப்பவே பேசி முடிச்சாதான் சரியா இருக்கும். இப்படி ஒரு கொடூரமான செயலை பண்ணது யாரு? நீங்க கூட சேர்ந்துட்டீங்களா? அம்மா ஒண்ணும் இல்ல, நான் தான் இங்க வந்து போட்டது. என் பொண்டாட்டிய அடிக்கவும் திட்டவும் செய்யறான். அப்படி இருக்கவன வீட்டுக்குள்ள எல்லாம் வச்சிருக்க முடியாது. எடுத்து ரோட்ல போட்டிருக்கணும். நீ அடிச்சு வெளியில தூக்கி போடுறதுக்கு இவர் ஒண்ணு பிச்சைக்காரர் இல்ல, உன்னுடைய அண்ணன். என்ன அடிக்கிறதுக்கு நீ யாரு? மரியாதையா இங்கே இருங்க, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயா போய் தொலைங்க. அவன் சொல்லிட்டு போறானே, அதான் உங்களுடைய முடிவா? இப்ப இந்த வீட்டு செலவெல்லாம் பாத்துக்கிறது சுமேஷ் தான். அவனுக்கு வேண்டியவங்க மட்டும் அங்க இருந்தா போதும். இவன் இங்க விழுந்து கிடக்கிறத பார்க்க உன்னால பொறுக்க முடியலன்னா இவனை கூட்டிக்கிட்டு உன் வீட்டுக்கு போ.
எந்திரிச்சு நடக்கிற நாள் தான் உனக்கு கடைசி நாள்டி. பாலக்கா, நான் ஒண்ணுமே பண்ணாம வேணுமாமா என்ன அடிச்சிட்டாரு. ஏய், ஆ! நோ. நான் ஒண்ணும் பண்ணாதீங்கன்னு தான் சொன்னேன். ஆனா என்னோட வீட்டுக்காரர் சம்மதிக்கல. நான் என்னோட வீட்டுக்காரர் சொல்றதை மட்டும் தானே கேட்க முடியும். பாலக்கா, என்ன மன்னிச்சிடுங்க. என் வாழ்க்கையில இந்த மனுஷன் எனக்கு பண்ண எல்லா கெடுதலையும் நான் மறந்துடுவேன். ஆனா இதை மட்டும் என் வாழ்க்கையில நான் மறக்கவே மாட்டேன். உங்களோட ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னோட ரூம்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். நீ தான் என்ன தடுத்துட்ட. இல்லனா என் கண்ணத்துல அரைஞ்சவள அடிச்சு துரத்திருப்பேன். இத்தனை நாள் வசதியா வாழ்ந்துட்டு டக்குன்னு வெளியே போங்கன்னு சொல்லும்போது யாராலையும் தாங்கிக்க முடியாதுல்ல. நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க. எனக்கு கோவம் வந்தா அண்ணனு கூட நான் பார்க்க மாட்டேன். அப்படி இருக்கும்போது அண்ணன் பொண்டாட்டியாது. ரொம்ப வலிக்குதா? பரவாயில்ல, எனக்காக மன்னிச்சிடுங்க. இது எல்லாமே உனக்காக மட்டும்தான். அதான் எனக்கு தெரியுமே. இந்த வீட்டுக்கு தேவையில்லாதவங்கள ஒவ்வொருத்தரா நம்ம வெளியே அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம். அதுக்கப்புறமா தான் என் அப்பா கிட்ட போய் நான் ஷேர்ஸ் எல்லாம் கேட்க முடியும். அதை இப்ப கூட நீ போய் கேட்கலாம்ல. கேட்கலாம். ஆனா இந்த வீட்டுக்குள்ள என் வீட்டுக்காரோட பவர் என்னன்னு நான் தெரிஞ்சுக்க வேண்டாமா? நீ நினைச்ச மாதிரி வேண வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டல்ல. இருந்தாலும் அந்த ஆளுக்கு இதெல்லாம் தேவைதான். ஆனா பாலாக்காவை நினைக்கும் போதுதான் கஷ்டமா இருக்கு. ஓ, உன்னோட சொந்தக்காரி தானே. அவ என் கண்ணத்துல அடிச்சது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. அப்பதான் எனக்கு சமாதானமா இருந்தது. என்ன அடிச்சதுக்கு அப்புறமா? இல்ல, பாலாக்காவை அங்கேயே தங்க வைக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடைச்சதுல. இல்லைன்னா என்னோட வீட்டுக்காரோட கண்ணத்துல அடிச்ச ஒரு ஆளை நான் சொந்தன்னு கொண்டாடிக்க முடியுமா? அம்மா இப்ப நம்ம கூட தான். இதுக்கப்புறம் சதீஷ் அண்ணன் வந்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாரோன்னு எனக்கு பயமா இருக்கு. அவர் தான் அனிலக்கா வீட்டுக்கு போயிருக்காருல்ல. அவர் இங்க வரத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிடுங்க. என்னை திட்டினாரு, அடிச்சாரு. உங்களையும் அத்தையையும் ரொம்ப திட்டினாரு. எந்த பாதுகாப்புமே இல்லைன்னு சொல்லுங்க. நாளைக்கு அவங்க இங்க வந்து இத பாக்கும்போது சென்டிமெண்டா உருகிடுவாங்க. அதனால வாய்ப்பில்லை. அது சரிதான். இப்பவே நான் சொல்லிடுறேன். உனக்கு இப்ப சந்தோஷமா இருக்குல்ல? உன் மனசார நீ எனக்கு சாபம் விட்டது என் அம்மாவும் என் தம்பியும் சேர்ந்து கீழே விழுந்து இடுப்பெலும்பு உடைஞ்சு லாரி அடிச்சு செத்து போன ஒரு நாய் கதையை நீங்க சொன்னீங்கல்ல, அந்த நாயோட நிலைமை தான் இந்த வீட்டுல உங்களுக்கு. என்னங்க போன் அடிக்குதுங்க. வண்டி கொஞ்சம் ஓரமா நிறுத்திட்டு போன் எடுத்து பேசுங்க. ஆமா, கரெக்ட். பைக் ஓட்டும் போது மொபைலை நம்ம பேசவே கூடாது. அது மிகப்பெரிய தப்பு. ஞாபகப்படுத்தினதுக்கு தேங்க்ஸ். இந்தா. என்னடா சுமேஷ்? சொல்லுங்க. சதீஷனா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடந்துருச்சு. என்னடா, அம்மாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சா? இல்ல, வேணாண்ணனை பத்தி தான் சொல்றேன். அவரால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைனா. ஆஷாவோட முகத்துல சூடான காப்பி ஊத்திட்டாரு. அப்புறம் அவளை அடிச்சிருக்காரு, திட்டிருக்காரு. அதை கேட்க போன என்னையும் அம்மாவையும் திட்டாரு. நீ ஒரு வேலை பண்ணு. ரொம்ப பிரச்சனை பண்ணானா அவன் அப்படியே கட்டிலோட தூக்கி வீட்டுக்கு வெளியே போட்டுரு. அங்கிருந்து அவன் திட்டட்டும், கத்தட்டும், என்ன வேணாலும் பண்ணிக்கட்டும். உங்ககிட்ட கேட்டுக்கிட்டு அதை பண்ணலான்னு தான். எனக்கு இப்ப ஐடியா கொடுக்கறதுக்கு நீங்க தானே இருக்கீங்க. நீ அவனை தைரியமா வெளியே தூக்கி போடு. இனிமே அவன் இருக்க வேண்டிய இடம் எது தெரியுமா? அந்த கொட்டகை தான். சரிண்ணா, நீங்க சொன்ன மாதிரியே நான் செஞ்சிடறேன். வச்சிடறேண்ணா. உனக்கு நிறைய மூளை இருக்கு. வண்டியில ஏறு. என்னாச்சு? வேணுமே எதுக்கு அந்த வீட்டுல மாத்த சொன்னீங்க? ஏண்டி, பிரச்சனை பண்ணா வேற என்னடி பண்ண முடியும்? கொஞ்ச நாளைக்கு அவன் அங்க இருந்தா தான் அவனுக்கு புத்தி வரும். அப்படின்னா பாலா அவளும் அவன் கூடவே தங்கட்டும். அவ பிரெக்னெண்டா இருக்கான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயோ, நான் எதுக்குடி ஞாபகம் வச்சுக்கணும்? அவளுக்கு வேணும்னா அவன் கூடவே இருக்கட்டும். இல்லன்னா வெளியே எங்கேயாவது போய் தொலையட்டும்.
இதை பாரு, நாம இனிமே நம்ம விஷயத்தை பத்தி யோசிச்சா மட்டும் போதும். மற்றவங்களோட வாழ்க்கையில நம்ம தலையிட்டோம்னா நம்ம வாழ்க்கை தான் நாசமா போகும். முதல்ல நீ வண்டியில இரு. சீக்கிரமா போகலைன்னா டிக்கெட் கிடைக்காது, ஞாபகம் வச்சுக்கோ. ராத்திரி நேரத்துல நீ எங்கேயாவது போயிருப்பல நான் நினைச்சேன். நான் போயிடுவேங்கிற பயம் இருக்குல்ல. நீ தாராளமா போடி. மத்தவங்க முன்னாடி நீ ஒண்ணு பெரிய தியாகி மாதிரி நடிக்க வேண்டாம். அந்த விஷயத்துல அப்படிப்பட்ட பேரை நீங்க எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கீங்கல்ல. என்னடா வேணும் இதெல்லாம்? என்னன்னு தெரியலையா? முதல்ல கிளம்புங்க. அம்மாடி, இப்போ ஆஷா சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சுது. இதுக்கு நீ அனுமதிச்சிருக்கவே கூடாதுமா. நாளைக்கு வேலையா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமாமா? யாருக்கு எதிரா? என்னன்னு சொல்லி? அந்த வீட்டுல எந்த உரிமையும் இல்லைன்னு தானே தூக்கி எறிஞ்சிட்டாங்க. இதுக்கப்புறம் கேஸ் கொடுத்தா நாளைக்கு அவரை தூக்கி ரோட்ல போட்டுருவாங்க. உரிமை இல்லாதவங்க எங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும்? உன்னை இந்த மாதிரி பண்றதுக்கு அவங்களுக்கு எப்படிடா மனசு வந்துச்சு? நீங்க கிளம்புறீங்களா இல்லையா? நான் தூங்கணும். மாமா நீங்க போங்க. நீங்க இவர்கிட்ட திட்டு வாங்குறத நான் விரும்பல. அம்மாடி, இவனுக்கு போய் இந்த நிலைமையா? இப்படி அடிக்கிற காத்துல நீங்க 2 பேரும் எப்படி இந்த இடத்துல உள்ள போங்கம்மா. 1 மாசத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த வீட்டுல எல்லா விஷயத்தையும் பாத்துக்கிட்டு இருந்த ஒரு ஆள் இங்க இருக்காரு. இந்த மனுஷனோட கையை பிடிச்சுதான் நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வந்தேன். இவரு எங்க தங்குறாரோ அங்கதான் என்னுடைய வாழ்க்கையும் அவர் கூடவே தொடங்கும். நீ இந்த நிலைமையில எப்படிமா? அப்படி நடந்து போச்சு. அதுக்காக மனசாட்சியே இல்லாம என்னால் நடந்துக்க முடியாது மாமா. பாலாக்கா, பாலாக்கா எதுக்கு இங்க? உள்ள வந்து படுத்துக்கோங்க வாங்க. இனிமே எந்த உரிமையில நான் அந்த வீட்டுல வந்து இருக்க முடியும்? இப்படி ஓப்பனா இருக்க பிளேஸ்ல நீங்க படுத்தா சரி வராதுக்கா. என்னை விட அதிகமா கருணை காட்டுற ஒரு ஆள் தான் இங்க இருக்காரு. இவரை தூக்கி வீசினப்போ அது யாருக்கும் உங்களுக்கு தோணல. இந்த மனுஷங்கிட்ட காட்டாத எந்த பாசமும் எனக்கும் வேண்டாம். மாமா நீங்க சொல்லுங்க, இந்த நிலைமையில இங்க தூங்குனா? எத்தனையோ கர்ப்பிணி பெண்களும் குழந்தைங்களும் தினமும் பிளாட்ஃபார்ம்ல தான் தூங்குறாங்க. அவங்களும் வாழ்றாங்கல்ல. அந்த மாதிரி நான் நினைச்சுக்கிறேன். தேவையில்லாம அடம் பிடிக்காதீங்கக்கா. வாங்கக்கா போலாம். அடம் பிடிக்கிறதுனால தான் நான் வரலன்னு சொல்றேன். உன்கிட்ட ஒண்ணு நான் ஒன்னும் அடம் பிடிக்கல. என்கிட்ட நானே அடம் பிடிச்சுக்கிறேன். அது இல்லைன்னா என்னால ஒரு அடி கூட முன்னாடி எடுத்து வைக்க முடியாதுன்னு நானே நினைச்சுப்பேன். இத சாக்கா வச்சு நீங்க என்ன தப்பா நினைக்காதீங்க. அது நீ என்கிட்ட சொல்றதுக்காக தான் வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் புரிஞ்சுக்கிட்டேன். நீ போ. தேவையில்லாம பேசி இருக்கிற நட்பையும் முறிச்சுக்காத. தான் இது எல்லாத்துக்கும் காரணம். மத்தவங்களையும் பழி சொல்றீங்க. இது உங்களோட தலைவிதி. மாமா நீங்களும் போங்க. இந்த நிலைமையில நான் எப்படிமா உள்ள போக முடியும்? இங்க நாங்க மட்டும் இருந்தா போதும். நீங்க காவலுக்கு இருக்காதீங்க. போய் தூங்குங்க மாமா. எனக்கு தூக்கம் வராதுமா. எங்களை பத்தி நினைச்சு உங்க தூக்கத்துக்கு எடுத்துக்காதீங்க. இது சகிச்சுக்கிற தன்மை இப்ப எனக்குள்ள இருக்கு. மாமா நீங்க போங்க. போங்க மாமா. பார்த்து ஜாக்கிரதையா வா.
வா. என்னாச்சு? எதுக்கு திருட மாதிரி பதுங்கி வரீங்க? நாம இனிமே ஒவ்வொரு அடியை எடுத்து வச்சு போகும்போதும் பார்த்து தான் போகணும். ஏன் இங்க யாராவது பாம் ஏதாவது வச்சிருக்காங்களா என்ன? ஏண்டி நேத்து சுமேஷ் என்கிட்ட விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் தானே என்ன நடந்திருக்கும்னே புரிஞ்சுக்க முடிஞ்சுது. ஏதோ எனக்கு வந்த கோபத்துல வேணுவை தூக்கிட்டு போய் கொட்டகையில போடுன்னு சொல்லிட்டேன். நீங்க சொன்ன அந்த கேவலமான செயலை கேட்டதுக்கு அப்புறம் அவர் என்ன அந்த மாதிரி பண்ணிட்டு வரா என்ன? வேணு உங்க கூட பிறந்தவர் அதுக்கு தானே? என்ன பண்றது? ஏண்டி கால்ல நகத்துல அடிபட்டா முதல்ல அதுக்கு மருந்து வைப்போம். மறுபடியும் அடிபட்டுச்சுன்னா விரலும் அடிபட்டு நகமும் கீழே விழுந்துரும். அடிபடுறது நகம் இல்ல விரல் தானே? ஏய் இங்க பாரு, சும்மா தத்துவம் எல்லாம் பேசிட்டு இருக்காத. விரலுக்கு மறுபடியும் அடிபடாம இருக்க நகத்தை கட் பண்ணிடலாம். வேணு விஷயத்துல நம்ம அந்த மாதிரி நினைச்சா போதும். ஹாஸ்பிட்டல் இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவன் நடவடிக்கை ஒண்ணுமே சரியில்லை. நானும் அப்பப்ப யோசிச்சிருக்கேன் கட்டல இருந்து அப்படியே தூக்கிட்டு போய் ஏரியில போடலான்னு. ஆனா சுமேஷ் ஒன்னும் அதை பண்ணல. கொட்டாயில தான் தூக்கி போட்டிருக்காரு. பிரச்சனை அது இல்ல. நான் சொல்லித்தான் சுமேஷ் அவனை தூக்கிட்டு போய் கொட்டையில போட்டிருக்கான்னு தெரிஞ்சதுன்னா அவன் சங்கடப்படுவான். கண்டிப்பா அதுக்காக வெஞ்சன்ஸ் வச்சு என்னை பழி தீர்த்துக்குவான். ஆனா நீங்க இல்லல்ல, சுமேஷ் தானே அவரை வெளியே அனுப்புனது. இருந்தாலும் ஐடியா என்னோட தானே. நீங்க என்ன அந்த அளவுக்கு கோழையா? பாலா இருந்திருந்தா உங்களால கண்டிப்பா பண்ணிருக்க முடியாது. இதோட அர்த்தம் அவ எங்கேயாவது வெளியில போயிருக்க சமயத்துல தான் வேணுவை தூக்கி வெளியில போட்டிருக்கணும். ஆனா அவன் உங்களுக்கு எப்போ ஃபோன் பண்ணிருக்கான்? 5:30 மணிக்கு. அவன் நினைச்ச வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் சும்மா உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி பேசியிருக்கான். ஓ, சம்பவம் எல்லாம் அப்படித்தான் நடந்திருக்கும் இல்ல? இத அப்படியே விட்டா சரி வராது. ஏங்க என்ன பண்ண போறீங்க? அட, நான் இல்லாம இந்த வீட்ல எப்படி இந்த விஷயம் நடந்துச்சுன்னு நான் போய் கேட்க போறேன். இனிமே கேள்வி பதில் எதுவும் வேண்டாம். நடந்தது எல்லாம் நன்மைக்குன்னு நினைச்சாலே போதும். போதுமா? போதும். அப்படின்னா நீ என் கூட வா. நாம 2 பேரும் போய் அந்த அற்புதமான காட்சியை பார்த்துட்டு வரலாம். எனக்கு இருக்கிற தைரியமே நீதான். வா. இல்ல, நான் பார்க்க விரும்பல. அவன் இப்பதான் எந்திரிக்க முடியாத நிலைமையில இருக்கான். இது அவனுக்கு கடவுள் கொடுத்த தண்டனை. அனுபவிக்கட்டும். அந்த காட்சியை பார்க்க நீங்க தனியா போனாலே போதும். சரி, நீ போய் எனக்கு ஒரு ஸ்ட்ராங்கா காஃபி போட்டு வா. நான் போய் அவனை பார்த்துட்டு வந்துடுறேன். ஓ, பொண்டாட்டி விட்டோட விருந்து முடிஞ்சு நீ இப்பதான் இங்க வந்தியா என்ன? ஐயோ, என்னால உன்னை ஒரு நாள் கூட பார்க்காம இருக்க முடியலமா. அதனாலதான் 2 நாள்ல போன வேலையை முடிச்சிட்டு உடனே நம்ம வீட்டுக்கு திரும்பி வந்துட்டேன். டேய், அங்க எதுக்கு நீ போற? வேணுவே விஐபி ரூம்ல இருந்து கொட்டைக்கு மாத்திட்டு தான் நான் கேள்விப்பட்டேன். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். டேய், போய் பார்த்துட்டு மட்டும் வரணும். ஆனா அனுதாபப்பட்டு அவனை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சேர்க்கணும்னு நீ சொல்லவே கூடாது. சத்தியமா சொல்ல மாட்டேன். நான் படுக்கிறதுக்கான இடம் கூட அந்த கொட்டையில் இல்லைங்கிறது தான் எனக்கு நல்லாவே தெரியுமே. தெரிஞ்சா சந்தோஷம்தான். ஏண்டி, உனக்கு தான் நான் சொல்றேன். எந்த உதவியும் இனிமே பாலாவுக்கு பண்ணவே கூடாது. அவ அனுபவிக்கட்டும். அத்தை, அவ பிரெக்னெண்டா இருக்கால. அதனாலதான் உங்ககிட்ட சொல்றேன், உதவி பண்ண போக கூடாதுன்னு. கஷ்டத்தை பொறுக்க முடியாம அவ வேணுவையும் கூட்டிக்கிட்டு அவ வீட்டுக்கு போகணும். பிரசவத்துக்கு அவளோட வீட்டுக்கு போகணும்னு நான் சொன்னப்போ அவ என்ன சொன்னா? வீட்டுக்கு போக சொல்லி கட்டாயப்படுத்தினா அவ ஏரியில விழுந்து தற்கொலை பண்ணிக்குவேன்னு சொன்னால. அவ கட்டாயம் போவா. போகாம இருந்தா செத்துருவோன்னு அவளுக்கு தோணணும். அதுக்காக தான் சொல்றேன். பாலா குட்டியோ வேணு குட்டியோ இங்க யாரும் அனுதாபத்தை காட்டக்கூடாது. ஒரு குழந்தை பிறக்க போகுதுல்ல, அதுக்கு முன்னாடி இப்படிப்பட்ட பயிற்சி எல்லாம் ரொம்பவே நல்லதுக்கு தான். தம்பியோட புது வீட்டுக்கு நீங்க வெறும் கையோட தான் வந்திருக்கீங்களா? வசிக்கிறதுக்கு ரொம்ப சௌகரியமான இடம் தானே இது? இதுக்குள்ள விலையுறந்த பொருட்கள்லாம் நிறையவே இருக்கு. பாலா, அந்த டைம்ல நான் இங்க இல்ல. இருந்திருந்தா மட்டும் தூக்கி போடுறதுக்கு நீங்களும் வந்திருப்பீங்க. எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தள்ளி நின்று எதுவுமே தெரியாத மாதிரி வந்து நிக்கிறீங்க. பார்க்கும் போதெல்லாம் கண்ணே மணியேன்னு சந்தோஷத்தை நீங்க வெளிப்படுத்துவீங்கல்ல. இப்போ அதெல்லாம் எங்க போச்சு? அந்த சகோதரர் சிநேகிதம். நான் இவன் மேல வச்சிருக்கிற பாசம் இன்னும் கொஞ்சம் கூட குறையல. அப்படின்னா இவரை நீங்க அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போங்களேன். இங்க என்னதான் பிரச்சனை? காத்துக்கு காத்து, வெளிச்சத்துக்கு வெளிச்சம், கொசுவுக்கு கொசு, எல்லாமே தேவைக்கு விட அதிகமாவே இருக்கு. வேணும்னா நீங்க உள்ள இருக்கிற தேவையில்லாத பொருளெல்லாம் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்துக்கங்க.
உன் பொண்டாட்டி கூட்டு வந்து அங்க இருந்துக்கோடா. ஏய் நீ என்னடா என்கிட்ட கோவப்படுற? எனக்கு தெரியும்டா, எல்லாருமா சேர்ந்துதான் என்ன தூக்கி போட்டிருக்கீங்க. பாத்துக்கிறேன்டா. எனக்கு உடம்பு மட்டும் சரியாகட்டும். முதல்ல உன் கணக்கு தான் முடிக்க போறேன். டேய் இங்க வந்து கூட உன் தெனா விட்டு கொஞ்சமும் குறையிலையாடா. முதல்ல கொஞ்சம் அடங்கி போடா. சில கர்ப்பிணிகள் கிட்ட டாக்டர் சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி, இதை நீ அந்த மாதிரி நினைச்சுக்கிட்டா போதும். நீ இதுவரைக்கும் காட்டினியே அந்த அகங்காரத்துக்கு கிடைச்ச தண்டனை தான்டா இது. இது வரைக்கும் அவர் பண்ண அகங்காரத்துக்கு எல்லாரும் கூடவே நின்னதும் அதை என்கரேஜ் பண்ண அனந்தமிங்களுக்கு பனிஷ்மெண்டே இல்லையா? ஆனா இவனுக்கு தானே இப்படி நடந்திருக்கு. விழுந்தவர் அடிச்சு உதைக்கிறது ஈஸி தானே. டேய் நீ கவலைப்படாதடா. அதிகபட்சமா ஒரு வாரம், அதுக்குள்ள அம்மா கிட்ட நைஸா பேசி நான் உன்னை அந்த வீட்டுக்குள்ள கூட்டு போறேன். போதும் போடா. இதுக்கப்புறமும் நீங்க இருந்தனா என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது. டேய் முதல்ல யாரையும் இப்படி எடுத்துரிஞ்சு பேசாத. எல்லாரையும் வெறுத்து ஒதுக்கிட்டு எப்படா வாழ போற? என்ன டேய் இவ எத்தனை நாளைக்கிட்ட உனக்கு செலவுக்கு பணம் கொடுப்பா? முன்ன மாதிரி இல்ல, இப்ப கர்ப்பிணியா இருக்கா. உன்னோட இந்த நிலைமை பார்த்து இன்னும் எத்தனை நாளைக்கு இவ சகிச்சுக்குவா? பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற யார் கூடவாவது போயிருவா. ஏய் உன்னை இங்க இருந்து போக தானே சொன்னேன். நான் ஒன்னும் இங்க தங்கறதுக்காக வரலப்பா. டேய் இனிமே நீ திருந்தினா தான் நல்லது. இல்லன்னா இதுதான் வாழ்க்கை. நண்பர்களும் சொந்தக்காரங்களும் ஒரு நோயாளியை இப்படிதான் பார்ப்பாங்க. அதை கடவுள் உங்களுக்கு அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்காரு. நாங்க வீடு மாறிட்டோம், உங்களுக்கு தெரியுமா? நம்ம ஊர்ல சில இடங்கள்ல அதிகமா வேலை செய்ய முடியாத தளர்ந்து போனவங்கள வீட்டுக்கு வெளியில ஒரு செட்டு போட்டு அங்க தங்க வச்சுப்பாங்க. நான் கேள்விப்பட்டிருக்கேன். சாப்பிட்றதுக்கும் குடிக்கிறதுக்கும் எதுவுமே இல்லாம அங்கிருந்து சீக்கிரமாவே செத்து போயிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு ஆளை இங்க இருந்து வெளியில அனுப்பியிருக்காங்க. நான் இப்போ அந்த ஆளுக்கு ஹோம் நர்ஸ். அதனால இங்க இருக்கிற வேலையெல்லாம் கொஞ்ச நாளைக்கு என்னால பண்ண முடியாது. இப்படி ஒரு நிலைமைய என்னைக்குமே எதிர்பார்க்கலான்னு இருக்கா. Catch us on TV, Thandivan app, thandivan.com and YouTube.